ஓம் சக்தி. அன்பு நேயர்களே, சுமார் 40 வருடங்கள் இருக்கும். துர்கா நகருக்கு நாங்கள் வந்த புதிதில் வலுச்சண்டைகளால் வீண் பொய் வழக்குகள் எங்கள் மீது போட்டார்கள். செய்வதறியாது திகைத்தேன். அப்பொழுது என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா வெட்ட வெளியில் அசோக மரத்தடியில் இருந்தாள். எனது புகலிடம் அவள்தான். வீட்டை விட்டு அனைவரும் வெளியில் சென்ற பின்பு நான் காலையில் அங்கு சென்று மாலையில்தான் வீட்டிற்கு திரும்புவேன். ஒன்றும் சாப்பிட தோணாது. வெறும் வயிற்றில் அன்னையே கதியாய் கிடப்பேன். வீட்டிற்கு வந்தவுடன் அபிராமி அந்தாதியை ஒன்றுவிடாமல் படிப்பேன். இப்படி எத்தனை மாதம் வருடம் சென்றது என்றெல்லாம் நினைவில் இல்லை. ஆனால் பொய் வழக்கு போட்ட எதிரிகள் ஒவ்வொருவராக மேலுலகம் சென்றார்கள். இதை நான் மிகவும் மகிழ்வுடன் சொல்லவில்லை. பிறருக்கு ஏதும் துன்பம் தர முடியாதவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் இப்படித்தான் துன்பங்களை அறக்கடவுளாக மாறி தெய்வங்கள் கொடுக்கும். கேடு நினைக்காத மனங்களுக்கே இத்தனை துன்பங்கள் வருகின்றன என்றால் அவர்களுக்கு எப்படியெல்லாம் வரும்? இதை கொஞ்சம் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான அபிராமி அந்தாதியை நாம் ஒவ்வொரு நாளும் படித்தோ அல்லது கேட்டோ பயன்பெறுமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். அன்பு நேயர்களே.